அனைவருக்கும் வணக்கம். நமது பயிற்சி மையத்தில் விடியல் அகாடமியில் படித்து ஆத்தூர் நர்சிங் பக்தி சார்ந்த கோமதி, நமது தோழி, நமது மாணவி கோமதி அவர்கள் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் ITBP என்று அழைக்கப்பட்ட இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் தேர்வாகியிருக்காங்க. வருகின்ற ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இவங்களுக்கான ட்ரைனிங் வடக்கு மாநிலம் ஹரியானாவில் தொடங்க இருக்கு. ஸோ நாட்டை பாதுகாக்கும் எல்லைப்புற பாதுகாப்பு பணிக்கு செல்ல இருக்கும் நமது மாணவி கோமதி அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். மேலும் மாணவியர் வெற்றி பயணத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சற்று விவரமாக உங்கள் மூலம் இறக்குமாறு நமது மாநில அன்போடு அழைக்கிறோம். என் பேர் கோமதி. நான் ஆத்தூர் நர்சிங் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன். நான் BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை தான் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு காலேஜ் போகும்போது கோவிட் வந்துச்சு. நான் செகண்ட் இயர் படிக்கும்போது கோவிட் வந்துச்சு. அப்போ தான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது பிசி தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போது எழுதலாம் அப்படி 3 மாதம் டைம் இருந்தது. அப்புறம் அப்ளை பண்ணி படித்தேன். எக்ஸாம் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கலுக்கு கிரவுண்டுக்கு போனேன். ஃபிசிக்கல் பண்ணேன். ஆனால் ஃபிசிக்கல் போய் அட்டன் பண்ணும்போது ஹைட்டு 0.5 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டேன். அப்புறமா எல்லோரும் சரி 0.5 தானே ஹைட் இல்லை, அடுத்த எக்ஸாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படி அப்படின்னாங்க. அதனால் திரும்பவும் சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிசிக்கு படித்தேன். அடுத்த பிசியும் பாஸ் பண்ணேன். ஆனால் ஹைட் இருக்குன்ட்டு கிரவுண்டுக்கும் போனேன். ஆனால் திரும்பவும் ஃபிசிக்கல் போகும்போது அதே மாதிரியே 0.5 ஹைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் திரும்ப தான் சரி பிசி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிளாஸ் போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் விடியல் அகாடமி எனக்கு தெரியும். அங்கே ஃபீஸ் அதிகமாக கட்டி படிக்கிற அளவுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை. ஆனால் இங்கே ஃபீஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே சார்கிட்ட கேட்டு அப்புறம் படித்தேன். அப்புறம் திரும்பவும் அடுத்த பிசி வந்தது. கரெக்டாக நான் வரும்போது எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருந்தது. அப்போ தான் டெஸ்ட் பேட்ச் படிச்சுட்டு அப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனேன். எஸ்ஐயில் 4 மார்க்கில் போயிடுச்சு. அப்புறம் திரும்ப பிசி வந்துச்சு. பிசி எக்ஸாம் எழுதுனேன். சரி ஹைட்டே இல்லையே, கிரவுண்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரவுண்டுக்கு போகவே இல்லை. இருந்தாலுமே ஃபிசிக்கல் போய் அட்டன் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணால் ஃபிசிக்கலில் ஹைட்டில் செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் என்னால் கிரவுண்டுக்கு போகாதனால ஃபிசிக்கல் ஒழுங்காக பண்ண முடியல. அதனால் அதுலேயும் ஓவராலில் போயிடுச்சு. அப்புறம் ஜிடி எக்ஸாம் வந்தது. ஜிடி எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் ரிட்டன் பாஸ் ஆனேன். அப்புறம் ஃபிசிக்கல் வர கூப்பிட்டுருந்தாங்க. சரி கிரவுண்டுக்கு போனால் தான் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ்க்காக கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனேன். அப்புறம் கிரவுண்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். கிரவுண்டில் போயிட்டு 7:50 அந்த டைமில் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போயிட்டு ஃபிசிக்கல் ஓடும் போது 7:30 ஓடி முடிச்சிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ண ஓடி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபுல் பாடி செக்அப் பண்ணாங்க. மெடிக்கல்லையும் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஓவரால் ரிசல்ட் விட்டாங்க. ஓவரால்லையும் ரிசல்ட்லேயும் செலக்ட் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஒவ்வொரு தடையுமே எக்ஸாமில் குரூப் 4 எழுதினேன், குரூப் 2 எழுதினேன். ஒவ்வொரு டைமும் எக்ஸாமில் பாஸ் ஆகாதப்பெல்லாம் சார் நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். இந்த எக்ஸாம் இல்லைன்னா என்ன, வாங்க அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் அப்புறம் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை மாற்றிட்டு அப்புறமேட்டு படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனும் ரொம்ப கஷ்டம். நாங்கள் 3 பொண்ணுங்க. ஃபேமிலியில் அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலை தான். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் 3 பேரையும் படிக்க வச்சாங்க.
வந்து எல்லாருமே எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க, பொண்ணுங்களை படிக்க வச்சு என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன வந்து சம்பாரிச்சா தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து கேட்காம எங்கள் அப்பா எனக்கு முன்னாடி படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சும் நான் வந்து இங்கே கிளாஸ்க்கு வரணும் அப்படிங்கும்போது ஒரு வருஷம் நான் கிளாஸ்க்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கூட எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னும் என்ன நைட் டைம்ல பொண்ணு போய் அனுப்பிட்டு இருக்க, படிச்சு என்ன வேலைக்கு போகுது அப்படின்னு. ஆனா வந்து அதே மாதிரியே வேலைக்கு போய் நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்ப்ப நினைச்சாங்க, அதே மாதிரி பெருமை சேர்த்துட்டேன். இங்க அகாடமிக்கு வந்து சேர்ந்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் அப்பப்போ வந்து ஃபீஸ் கொடுப்பேன் சார் கிட்ட. எதுவுமே சார் சொல்ல மாட்டாரு. என்னால முடிஞ்சது ஒரு 1000 அந்த மாதிரி கொடுத்தா கூட சார் வாங்கிப்பாரு. அவர் வாங்கிட்டு நீ இன்னும் இங்கே அகாடமியில் இருந்து படி அப்படின்னு சொன்னனால தான் எனக்கு வந்துட்டு நான் இவ்வளோ நாளாக படித்து ஒரு வேலையோடு வந்து நிற்கிறேன். ஆனால் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி என்னை நம்பி இவ்வளோ நாளாக போயிட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லணும்.